sister. Thank you. Princeton Hospital, right? Get well soon. Thank you, uncle. Good morning. Good morning, sir. Can I have the faculty list, please? Sure. இந்த டாக்டர்ஸ் நான் நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கணும். ரெண்டு கேப்சினோ சொல்லுங்க. சார் கேஷ் பற்றி கவலைப்படாதீங்க. 20 பேர் இருக்காங்க. 2 கேப்சினோ பார்த்தாதுன்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சார். ஆப்ஸ் ரெண்டு கேப்சினோ ப்ளீஸ். வெல் ஓகே. இட்ஸ் a wonderful day, right? Aren't you all glad to be alive? நீங்கள் எல்லாரும் டாக்டர்ஸ் உன்னதமான புனிதமான தொழில் பண்றீங்க. அதை நான் மதிக்கிறேன். ப்ரொஃபெஷியா விவஜி. நான் ஒரு தொழில் பண்றேன். உயிரை பாதுகாக்கிறது உங்க தொழில்னா என் தொழில் உயிரை எடுக்கிறது. கண்டுபிடிக்க முடியாத நபர்களை கண்டுபிடிக்கிறது, கொல்ல முடியாத நபர்களை கொல்றது. தட்ஸ் மை ஜாப். நான் எப்படி உங்க தொழிலை மதிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் என் தொழிலை மதிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்க முன்னாடி இருக்க லேப்டாப்ல ஒரு இமேஜ் வரும். 30 செகண்ட் நீங்க அதை பார்க்கணும். Gentlemen, sorry for the inconvenience. நீங்களாம் கிளம்பலாம். டாக்டர் ஆல்ஃபிரட். சார் 2 கேப்சினோ. ஆப்ஸ் ரெண்டாவது கேப்சினோ இவருக்கு தான் ப்ளீஸ். தேங்க்யூ. கேப்சினோ 2 சொன்னது இந்த டாக்டரை கேப்சர் பண்ணதானா? ஆல்ஃபிரட், சப்போஸ் நமக்கு டைம் இருந்திருந்தா இதே கேப்சினோ ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ்டா குடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்டிருப்பேன். நீங்களும் ஐயோ யார் இந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சாதிச்சிருப்பீங்க. அப்புறம் நான் என் ஸ்டைல்ல கேட்டிருப்பேன், நீங்களும் சொல்லியிருப்பீங்க. தட் டேக்ஸ் டைம். ஆப்ஸ் நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு? 24 hours. ஆல்ஃபிரட், நாம ஒரு கேம் விளையாடலாம். நான் 3 கேள்வி கேட்பேன். அந்த 3 கேள்விக்கும் நீங்க உண்மையான பதில் சொன்னீங்கன்னா உங்க நெஞ்சு மேல இருக்கிற 3 புள்ளியும் விலகிடும். கூடவே இருக்கும். கண்ணோட 3 முட்டை எப்போ மொட்டை மாடி காமிச்சான்னு தெரியலையே. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். நீங்க லேப்டாப்ல பார்த்த பொண்ணு உங்ககிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வந்தாளா? தெரியும், ஒத்துக்கிறேங்கிற சார். ஆப்ஸ் டாக்டர் கேம ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டார்ல? டாக்டர் கேம கரெக்டா புரிஞ்சுட்டார் சார். ஆனா மொட்டை கண்ணு இந்த பக்கமா திருப்பணும் சொல்லுங்க. ஒரு நேரம் போல இருக்காது சார். அந்த பொண்ணுக்கு நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணீங்களா? அவ முகத்தை மாத்தினீங்களா? ஆமான்னு சொல்றாரு சார். சர்ஜரிக்கு அப்புறம் அந்த பொண்ணோட முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உண்மையை தான் சொல்றேன். மோசம் இருக்கிற கட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஓடிட்டானா சார்? சார் சர்ஜரிக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாதான் சார். என்ன தயவு செஞ்சு நம்புங்க, சத்தியமா நான் உண்மை தான் சொல்றேன். கெஞ்சார் சார். நாம தேட வேண்டியது மாறி இருக்கிற அந்த பொண்ணோட முகம். பிராவோ பிராவோ, செம்ம இன்ஃபர்மேஷன் சார். இந்த சக்சஸ் நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணோம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியிலே லேப்ஸ்.